நிறைய நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல அடிக்கடி கேட்குறாங்க. அதாவது நீங்க எம்பிபிஎஸ் பத்தி தான் சார் அப்டேட் பண்றீங்க, ஸோ பிடிஎஸ் பத்தி அப்டேட் பண்ணுங்க. அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் கோட்டால இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்சிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்கு, ஸோ பிடிஎஸ் பத்தி எங்களுக்கு நிறைய தெரியணும். ஏன்னா எங்களால வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கல. சில நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அட்லீஸ்ட் நாங்கள் பிடிஎஸ்னாச்சு படிக்கலான்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ அதை பத்தின அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல், அதாவது வந்து இப்போ நம்ம வந்து பிடிஎஸ் டாக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் முழுக்க முழுக்க வந்து பிடிஎஸ் சம்பந்தமா தொடர்ந்து நிறைய பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங், ஸோ கவுன்சிலிங் அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் பத்தி எல்லாமே டீட்டெயில்டா இந்த பிடிஎஸ் டாக்டர்ஸ் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஏன் சார் இண்டிவிஜுவலா சேனல் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேள்வி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு ஆர்வம் விருப்பம் இருக்கும். இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க எம்பிபிஎஸ் பத்தி தான் அதில் அப்டேட் பண்ணணும். பிடிஎஸ் பத்தி அப்டேட் பண்ணி அவங்கள வந்து டிஸ்ட்ராக்டா ஒரு டைவர்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம பிடிஎஸ் டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு சேனலை வந்து நம்ம இப்ப தற்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிஎஸ் யார் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிடிஎஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவங்க மட்டும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்த பார்க்குற இந்த வீடியோல தமிழ்நாட்டில் எத்தனை கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் கோட்டால எத்தனை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங்ல எத்தனை மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு அப்படின்றத விரிவா நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க பாக்குறது பிடிஎஸ் டாக்டர் யூடியூப் சேனல். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 3 காலேஜஸ் வந்து இருக்குங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தற்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதாவது கடலூர் மெடிக்கல் காலேஜஸ் வந்து ராஜா முத்தையா கல்லூரி தான் வந்து கவர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அது கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸா மாறிடுச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் சென்னையில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து புதுக்கோட்டையில ஒரு காலேஜஸ் 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ புதுக்கோட்டை கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் மொத்தம் வந்து தற்போது 3 காலேஜஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் நிறைய ஸ்டேட்ல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கட்டுறதுக்கு அப்ரூவல் கேட்டிருக்காங்க. அதை பத்தினா நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ நம்ம கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் பிடிஎஸ் பொறுத்தவரையும் எத்தனை சீட்ஸ்ன்றதை பார்ப்போம். இதுல வந்து கவர்மெண்ட் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போக, ஸ்பெஷல் கேட்டகரி போக, அதுக்கப்புறம் ஆல் இந்தியா கோட்டா போக நமக்கு பேலன்ஸா எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்றத நம்ம விரிவா பார்க்க போறோம். நம்ம வந்து இப்ப 92.5, ஸோ 92.5 கோட்டால வரக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்நாடு டென்டல் காலேஜஸ்ல டோட்டல் சீட்ன்றது இன்டேக் பண்றது 78 சீட்ஸ். இதுல 24 ஓசி, 21 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 10, எஸ்சிஏ 3, எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல டோட்டலா 92.5 கேண்டிடேட்ஸ்க்கு 39 சீட்ஸ் இன்டேக் பண்றாங்க. ஓசி 12, பிசி 9, பிசிஎம் 1, எம்பிசி 9, எஸ்சி 7, எஸ்சிஏ வந்து 1ங்க. நெக்ஸ்ட் வந்து கடலூர் மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், சாரி மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல 78 சீட்ஸ் இன்டேக் பண்றாங்க. ஓசி 25, பிசி 21, பிசிஎம் 3, 15, எம்பிசி டிஎன்சி, எஸ்சி 12, எஸ்டி எஸ்சிஏ 1, எஸ்டி 1ங்க. டோட்டல் கவர்மெண்ட் டென்டல் சீட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் பியூர் கவர்மெண்ட் 195 சீட், 92.5 ரிசர்வேஷன் வரக்கூடியவங்களுக்கு. ஓப்பன் கேட்டகரியில் 61, பிசி 51, பிசிஎம் முஸ்லீம் கேட்டகரிக்கு பிசி முஸ்லீம்க்கு 7, எம்பிசி 40, எஸ்சி 29, எஸ்சி 5, எஸ்டி வந்து 2ங்க. ஸோ இது வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ். செல்ஃப் ஃபைனான்சிங்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 20 காலேஜஸ் இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு காலேஜ்ல கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் எவ்வளவுன்றதையும் பார்ப்போம். ஆதி பராசக்தி டென்டல் காலேஜ் ஆஃப் மேல்மருவத்தூர்ல இருக்கு. ஸோ 93 சீட் வந்து இன்டேக் பண்ணாங்க டோட்டலா. இது வந்து நான் மைனாரிட்டி கல்லூரினால நமக்கு 26 ஓசி, பிசி 22, பிசிஎம் 3, எம்பிசி 17, எஸ்சி 12, எஸ்சிஏ 3. ஸோ டோட்டலா கவர்மெண்ட்டுக்கு. ஸோ 10 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 83 சீட்டு கவர்மெண்ட் கோட்டா, 10 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா. அடுத்து வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல டென்டல், அதாவது பெஸ்ட் டென்டல் சயின்ஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா 92 சீட் இன்டேக் பண்றாங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்தவரையும் 29 சீட்ஸ் வந்து ஓசி, 25 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 18, எஸ்சி 13, எஸ்சிஏ 3, எஸ்டி 1ங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் கல்லூரியில, அதாவது கவர்மெண்ட் சீட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜேகே நடராஜா பொறுத்தவரையும் வந்து நமக்கு குமாரபாளையத்துல டோட்டலா வந்து 94 சீட்ஸ்.
ஸோ இந்த கல்லூரியை பொறுத்தவரையும் வந்து மைனாரிட்டி சீட்ஸ்ன்றது 25 சீட்ஸ் இருக்கு. ஸோ அதாவது டெண்டலுக்கு. அதுல வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து நமக்கு எத்தனை சீட்ஸ்ன்றது பார்ப்போம். ஓசி 21, பிசி 18, பிசிஏ 3, எம்பிசி 13, எஸ்சி 11, எஸ்சிஏ 2, எஸ்டி 1ங்க. நெக்ஸ்ட் வந்து கேஎஸ்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் திருச்செங்கோடு 93 சீட்ஸ் வந்து டோட்டலா இருக்கு. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்தவரையும் ஓப்பன் கேட்டகரி நமக்கு 29, பிசி 24, பிசிஏ 4, எம்பிசி 19, எஸ்சி 14, எஸ்சிஏ வந்து 3ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராகாஷ் டென்டல் காலேஜஸ் பொறுத்தவரை சென்னை 94 சீட்ஸ். இதுல வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15, கவர்மெண்ட் கோட்டாக்கு எத்தனைன்றது பார்ப்போம். ஸோ 24 ஓசி, 22 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராஜாஸ் டென்டல் காலேஜ் திருநெல்வேலி டோட்டல் சீட் வந்து இன்டேக் பண்ணது 25 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிருது. 70 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா. ஓசி 21, பிசி 19, பிசிஎம் 2, எம்பிசி 15, எஸ்சி 11, எஸ்சிஏ 1, எஸ்டி 1ங்க. நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய ஸ்ரீ மூகாம்பிகா கல்லூரி. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்தவரை டோட்டல் சீட்டு 47. இதுல 10 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் போயிருது. மிச்சம் இருக்கக்கூடிய 37 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிருது. 11 ஓசி, 11 பிசி, பிசிஎம் 1, எம்பிசி 7, எஸ்சி 5, எஸ்சிஏ 1, எஸ்டி 1ங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கல்லூரியில 95 சீட்ல 35 மேனேஜ்மெண்ட் சீட் போயிருது. மிச்சம் இருக்கக்கூடிய 60 சீட்ஸ் வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு போகுது. ஸோ அந்த 60 சீட்ஸ்ல நமக்கு 18 வந்து ஓசி, 15 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 12, எஸ்சி 10, எஸ்சிஏ 2, எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய விவேகானந்தா டென்டல் காலேஜஸ் பொறுத்தவரையும் 93 சீட்ஸ். இது வந்து உமன் காலேஜஸ். ஸோ உமன்ஸ் வந்து இப்போ நீங்க டென்டல் எடுக்கிறீங்கன்னா இந்த காலேஜஸ் வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்தவரையும் டோட்டலா 93ல 10 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு, 83 சீட்ஸ் வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடும். 26 ஓசி, 22 பிசி, 23 வந்து பிசிஎம், 17 எம்பிசி, 11 எஸ்சி, எஸ்சிஏ வந்து 3, எஸ்டி 1ங்க. நெக்ஸ்ட் வந்து 93 சீட்ஸ் அடுத்து வந்து மாதா டென்டல் காலேஜஸ் சென்னையில இருக்கு. நமக்கு 27 சீட்ஸ் ஓசி, 22 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 14, எஸ்சி 12, எஸ்சிஏ 3, எஸ்டி 1ங்க. ஸோ 93 சீட்ல 83 சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டா, 10 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டிநாடு மெடிக்கல் கல்லூரி, அதாவது செட்டிநாடு டென்டல் காலேஜஸ் பொறுத்தவரையும் நமக்கு 93 சீட்ஸ். ஸோ இதுல வந்து நமக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு 30, பிசி 25, பிசிஎம் 2, எம்பிசி 18, எஸ்சி 14, எஸ்சி 3, எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்ஐ காலேஜ் ஆஃப் டென்டல் காலேஜ் வந்து மதுரையில. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்தவரை கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கிறனால 25 சீட் மைனாரிட்டி, 25 சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ 50 சீட்ஸ் போயிருந்தா 46 சீட் தான் கவர்மெண்ட் காலேஜுக்கு வரும், அதாவது கவர்மெண்ட் கோட்டால வரும். 15 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓசி, பிசி 12, பிசிஎம் 3, எம்பிசி 7, எஸ்சி வந்து 7ங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜஸ். இந்த கல்லூரியை பொறுத்தவரை 93 சீட்ஸ்ல நமக்கு வந்து 29 ஓசி, 25 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 19, எஸ்சி 14, எஸ்சிஏ 3, எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தியாகூர் டென்டல் காலேஜஸ் பொறுத்தவரையும் 93 சீட்ஸ்ல 10 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிருது. மிச்சம் 83 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா. 25 ஓசி, 21 பிசி, 23 சீட்ஸ் வந்து பிசிஎம், எம்பிசி 16, எஸ்சி 14, எஸ்சிஏ வந்து 3, எஸ்டி 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் பொறுத்தவரையும் 94 சீட்ஸ்ல 15 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருது. மிச்சம் இருக்கக்கூடிய 79 சீட்ஸ் ஐ திங்க். ஸோ 79 சீட்ஸ் வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு போகுது. 24 சீட்ஸ் ஓசி, 21 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 16, எஸ்சி 12, எஸ்சிஏ 2, எஸ்டி 1ங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 94 சீட்ஸ். ஸோ ஆர்விஎஸ் கோயம்புத்தூர் பொறுத்தவரையும் 94 சீட்ஸ்ல 20 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் போயிடுச்சுன்னா 74 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு. 22 ஓசி, 20 பிசி, பிசிஎம் 3, எம்பிசி 15, எஸ்சி 11, எஸ்சிஏ 1, எஸ்டி 1ங்க. சாரி, எஸ்சிஏ வந்து 2, எஸ்டி வந்து 1ங்க. நெக்ஸ்ட் வந்து சென்னை பிரியதர்சினி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அதாவது சென்னை நியரஸ்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. 95 சீட்ல 35 வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிருது. மிச்சம் இருக்கக்கூடிய 60 சீட்ஸ் தான் நம்ம கவர்மெண்ட் கோட்டால வருது. 19 வந்து ஓசி, 15 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 12, எஸ்சி 9, எஸ்சிஏ 2, எஸ்டி 1ங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஷான் மெமோரியல் கல்லூரியை பொறுத்தவரையும், அதாவது மெமோரியல் டென்டல் காலேஜஸ் பொறுத்தவரையும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. 95 சீட்ல 35 சீட் கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிருது. மிச்சம் பாத்தீங்கன்னா 18 ஓசி, 16 பிசி, பிசிஎம் 2, எம்பிசி 12, எஸ்சி 10, எஸ்சிஏ 1, எஸ்டி 1ங்க.
நெக்ஸ்ட் வந்து தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர்ல 95 சீட்டு. இந்த கல்லூரியை பொறுத்தவரை 25 சீட் மேனேஜ்மெண்ட், மைனாரிட்டி காலேஜ்னால 15 சீட் வந்து நமக்கு மைனாரிட்டியில போகுது. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி கல்லூரினால. ஸோ 40 சீட்ஸ் வந்து நமக்கு மேனேஜ்மெண்ட்லேயே போயிருது. மிச்சம் இருக்கக்கூடிய 50 சீட்ஸ் தான் ஜென்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. 18 வந்து ஓசி, பிசி 14, அதுக்கப்புறம் பிசிஎம் 3, எம்பிசி 11, எஸ்சி 8, எஸ்சிஏ வந்து 1ங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நந்தா காலேஜ் ஆஃப் டென்டல் காலேஜஸ் பொறுத்து ஈரோட்ல 93 சீட்ஸ்ல டோட்டலா 10 சீட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு போகுது. 25 வந்து ஓசி, 22 பிசி, பிசிஎம் 4, எம்பிசி 17, எஸ்சி 13, எஸ்சிஏ வந்து 2ங்க. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரியில் இருக்கக்கூடிய டோட்டல் சீட்ஸ் வந்து நான் சொல்றது 92.5, அதாவது 7.5க்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்றேன். 92.5ல டோட்டலா 20 செல்ஃப் ஃபைனான்சிங் கல்லூரியில 1830 சீட்ல ஓசி 487, பிசி 391, 52 பிசிஎம், எம்பிசி 295, எஸ்சி 223, எஸ்சிஏ வந்து 42, எஸ்டி 15. ஸோ இதுல மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 290, மைனாரிட்டிக்கு 65. ஓகேவா? ஸோ இது வந்து நான் லாஸ்ட் இயர் அனலைஸ் பண்ண அந்த சீட் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இயர் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதை பத்தின அப்டேட் நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்டேட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து டென்டல் காலேஜஸ்ல ஏதாவது இன்க்ரிமெண்ட், அதாவது சீட் இன்க்ரிமெண்ட் இருக்கா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய பிடிஎஸ் டாக்டர்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பிடிஎஸ் ஓட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க